இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு சொல்ற ஒரு விஷயம் தான் என் பசங்களுக்கும் சொல்ல ஒரு விஷயம் தான். கல்யாணம் ஆச்சு அப்படின்னா நீங்க 2 பேரும் சண்டை போடுவீங்களா மாட்டீங்களா அப்படின்றதுலாம் தெரியாது. ஆனா உங்களை நம்பி ஒரு குழந்தை அப்படின்னு வந்ததுக்கு அப்புறமா யூ போத் ஆர் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நிஜத்துல வந்து நீங்க கிருபா அப்படின்னு எடுத்தோம்னா எப்படி சைலண்டான பர்சனா இல்ல ஆக்டிவா இருப்பீங்களா? அதை எங்க செட்ல கேட்டா தெரியும். ஸோ உங்க லைஃப்ல வந்து ஒரு இன்ஸ்பைரிங்கான லேடி அப்படின்னா யார் சொல்றீங்க? நான் தான் இன்ஸ்பைரிங் லேடி. என்னை கண்ணாடி பார்த்துட்டு இன்னைக்காவது நினைச்சிருக்கீங்க ஏன்னா எனக்கு இந்த கேரக்டர்ஸே தொடர்ந்து தரீங்க அப்படிங்கிற மாதிரி எதுவும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்ல, ஐ லவ் திஸ் கேரக்டர். சி, என்னை விட வயசானவங்க, என்னை விட பெரியவங்களா இருந்தாலுமே லைட் மனசில் அம்மா அம்மான்னு கூப்பிடும்போது தான். இந்த ஆஃப்டர் மேரேஜ் தான் MBA HRM முடித்தேன். ஸோ டிப்ளமா HRM பண்ணும்போதெல்லாம் ஃபெயில் ஆகிட்டு வந்துடுவேன் நான். ஐம் அ சிங்கிள் பேரண்ட் ஃபாஸ்ட் 17 years. 3 குழந்தைகளை வச்சுக்கிட்டு தான் நான் வந்து ஐ ஸ்டார்டட் மை லைஃப். வென் ஐ ஸ்டார்ட் மை சிங்கிள் ஆஃப் மை லைஃப் அப்படின்னும் போது அப்போல்லாம் நான் வந்து படிக்கலை, வெறும் 10th standard தான். வெளியில் வந்ததுக்கு அப்புறமா 3 குழந்தைகளை கூட்டிட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறமா என் பசங்களை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அந்த பிகினிங்ல என்ன பண்ணேன்னா ஸ்கூல் ஃபீஸ்ன்றதுல ரொம்ப கான்சன்ட்ரேஷன் ஆனேன். ஏன்னா ஸ்கூல் ஃபீஸ் நம்ம கட்டலை அப்படின்னா வெளியில் நிற்க வச்சிருவாங்க பசங்க. அந்த ஒரு சுச்சுவேஷன் கொடுக்குறான்றதுக்காக அந்த 1 year ஃபீஸை நான் வந்து என்ன பண்ணுவேன்னா முதல்ல கடன் வாங்கிடுவேன். கடன் வாங்கி பிள்ளைங்களுக்கு அந்த அசிங்கம் கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஸ்கூல்ல கட்டிடுவேன். நான் வந்து லோன் பே பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நான் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு டயத்துல வந்து என்னால பண்ண முடியல, ஒரு இயர்ல பண்ண முடியல. என் பொண்ணு வெளியில எல்லாம் நின்று இருந்திருக்கா, அது எனக்கு தெரியவே தெரியாது. இன்னொரு குழந்தை வந்து சொல்லும் போதுதான், இல்ல நீ கஷ்டப்படுறமா நீ. இந்து தமிழ் திசை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய கெஸ்ட் பத்தி சொல்லணும் அப்படின்னா அவங்க நேம் சொல்றதுக்கு முன்னாடி வந்து சின்ன திரையோட மம்மி அப்படின்னு சொன்னா வந்து நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மௌனம் பேசியதே சீரியல் ஷூட் செட்ல தான் வந்து இருக்கும். ஸோ வந்ததுலேருந்தே வந்து எல்லாருமே வந்து கிருபா மேம் வந்து மேம் கிருபா அப்படின்னு சொல்லி நேம் சொல்லி கூப்பிட்றதை விட மம்மி மம்மி அப்படிங்கிறது தான் வந்து கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ எஸ், ஹாப்பி டு வெல்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? Thank you for inviting me. இந்து தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். எஸ், இப்போ நான் வந்து இன்ட்ரோ கொடுத்த மாதிரி வந்து எங்கே பார்த்தாலுமே வந்து உங்களை மம்மி மம்மின்னே வந்து கூப்பிட்டு இருக்காங்க. ஸோ எஸ், சின்ன திரையில் வந்து நிறைய அம்மா கேரக்டர் வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ எப்படி வந்து இந்த ஜேர்னி வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த அப்ரோச் நடந்துச்சு? ஏஜ் ஆஃப்டர் 40 ஏஜில் தான் எனக்கு வந்து ஒரு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அதுக்கு முன்னாடி நான் வந்து சின்ன சின்ன ஒன் டே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த 1 day லீவில் வந்து ஆட் ஷூட்டு ஃபிலிம் அப்படி பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு டிவி சேனல்லேருந்து எனக்கு கால் வந்தது. நீங்கள் ஆடிஷன்லாம் போகலை, நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். மீடியானா யார் வேண்டான்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுவும் என்ன சொல்கிறது, ஆட்டோமேட்டிக்காக இல்லாமல் வந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, நோன்னு சொல்ல மாட்டாங்கல்ல. அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அது மதர் ரோல் தான், ஹீரோ மதர் ரோல் தான். அதுலேருந்து நான் மதர் ரோல்லே ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கேன். மேம், நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க ஒரு 40+ தான் வந்து எனக்கு ஆக்டிங் அப்படிங்கிறதுக்கான அந்த சான்ஸே கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜென்ரலாக வந்து என்ன இருக்குன்னா, ஒரு 40 அப்படின்னா நம்ம வந்து ஒரு லைஃப்பில் ஒரு செட்டில்டாக, கரியர் வைஸும் சரி லைஃப்லேயும் சரி செட்டில்ட் ஆகிட்டோம். ஒரு அந்த 40ல் ஒரு கரியர் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ரிஸ்க்குன்னு தான் நிறைய பேர் வந்து நினைப்பாங்க. பட் நீங்கள் வந்து போல்டாக ஒரு டிசிஷன் எடுத்து ஒரு கரியர்லேருந்து இன்னொரு கரியருக்கு மூவ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த டைமில் மைண்ட் செட்? ஆனால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க செட்டில் ஆகிற நேரம் அது 40 அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்ன நினைக்கிறேன், செகண்ட் லைஃப் ஸ்டார்ட் ஆகிறதே 40 இயர்ஸில் தான். நிறைய பேருக்கு ஃபஸ்ட்டு அந்த 40 வரைக்கும் இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே ஆஃப்டர் 40 வந்து ஒரு ஸ்மூத்தான லைஃப் வந்து நம்ம பிளெஸிங்ஸில் எப்போவுமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் அதை யோசித்தேன். அதே நேரத்தில் நான் ஒர்க் பண்ணது எல்லாமே வந்து ஒரு MNC கம்பெனியில் தான் இருந்தேன். ஐ எம் ஹெட் ஆஃப் த கம்பெனி. ஸோ அந்த டென்ஷன்ஸ்லாம் இல்லாமல் சரி கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாமே, அதுவும் ஃபேம்லாம் அப்படிலாம் கிடையாது. என் பசங்க தான் என்ன புஷ் பண்ணாங்க, நீங்க பண்ணுங்க மம்மி, பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் திஸ் கம்பெனி.
கரியர். ஓகே. ஆக்சுவலாக வந்து நம்ம தான் வந்து பசங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுவோம். பட் அவங்க வந்து உங்களோட நீங்கள் சொன்ன மாதிரி செகண்ட் ஃபேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அவங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன் ஜென்ரல் வந்து எப்படி உங்கள் பசங்க? தே ஆர் மை பேக் போன். நார்மலாக எல்லாருமே வந்து உங்களுக்கு பசங்க தான் லைஃப் அப்படின்னு நினைப்பாங்க, சொல்லுவாங்க. பட் ரியலாகவே என் லைஃப்பில் அவங்களுக்காக தான் நான், எனக்காக தான் அவங்க. ஸோ அவங்க என்னை அந்த அளவுக்கு என்னை வந்து என் லைஃப்பில் நிறைய மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஆஃப்டர் மேரேஜ் தான் MBA HRM முடித்தேன். ஸோ டிப்ளமா HRM பண்ணும்போதெல்லாம் ஃபெயில் ஆகிட்டு வந்துடுவேன் நான். ஓகே. ஃபெயிலர்னா எனக்கு வந்து அரியர் விழுந்த அந்த ஒரு டே வந்து என்னால் மறக்கவே முடியாது. அன்னைக்கு என் பசங்க வந்து அவங்க ஸ்கூலில் வந்து ஆனுவல் டேல நிறைய கப்பெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. சேம் டே எனக்கு வந்து ரிசல்ட்டு பார்த்துட்டு பசங்க வந்து பார்த்துட்டு ஜாலியாக வந்து மம்மி அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது, நீங்களாம் நல்லா படிக்கிறீங்கடா, ஆனால் நான் தான் சரியாக படிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது, இல்லை நீங்கள் எங்களை நல்லா படிக்க வைக்கிறீங்கல்ல, அதான் யூ ஆர் த வின்னர்னு சொல்லிட்டு அந்த மெடல்ஸ் அந்த கப்ஸ் எல்லாம் கொடுத்து என்னை ஃபோட்டோ எடுத்துலாம் வச்சிருக்காங்க. அது இருக்கு. அது பார்க்கும்போது தே ஆர் த என்கரேஜிங் மீ. என்னோட எந்த ஒரு சேட்னஸையும் லெட் டவுன் பண்ண விடவே மாட்டாங்க. ஸோ யூ ஆர் த மேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பூஸ்டிங்கே என் பசங்க தான். ஸோ அவங்க தான் என்னோட எல்லா ஸ்டெப்பின்க்கும் தே ஆர் த பேக் போன். ஆக்சுவலாக நீங்கள் சொல்லும் போது வந்து ஒரு சீன் வந்து ஞாபகம் வந்துட்டே இருக்கு. ஒரு படத்தில் வந்து உதயநிதி சரண்யா பொன்வண்ணன் அவர்களை வந்து இந்த மாதிரி தான் ஒரு கேரக்டர் இருப்பாங்க. கடைசி வரைக்கும் அவங்க படிச்சுட்டு பட் அவங்க அந்த என்கரேஜ்மெண்ட் தான் அது கரெக்ட். அந்த மாதிரி பசங்க இருந்தாங்கன்னா, படி மம்மி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி பசங்க இருந்தாங்கன்னா, மெனி பேரண்ட்ஸ் முடியாத சில விஷயங்கள்லாம் அதுல நடத்தி காட்டுவாங்க. ஓகே ஓகே. ஆக்சுவலாக இப்போ மௌனம் பேசியதே சீரியல் ஷூட்டில் இருக்கும். ஸோ இந்த டைட்டில் வந்து கேட்கும்போது எங்களுக்குலாம் வந்து அந்த படம் ஹிட்டான மூவி ஞாபகம்லாம் வரும். ப்ளஸ் இப்போ சீரியலும் வந்து பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு வந்து அந்த டைட்டில் வந்து ஃபஸ்ட்டு கதை சொல்கிறதுக்கு முன்னாடி எப்படி சீரியல் டைட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த டைட்டில் கேட்டது உங்களுக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆச்சு? மௌனம் பேசியதே அப்படின்னோன்னா, ஸோ அப்போ அதில் அந்த இடத்துல யாராவது ஒருத்தர் வந்து ஸ்ட்ராங் சைலண்ட் கேரியர் பண்ணுவாங்க அப்படின்றது தெரிஞ்சுது. அதுலேருந்து டெலிவர் ஆகும் மெசேஜ் அப்படின்ற மாதிரி தான் அதோட டைட்டிலோட கேப்ஷனு, அதோட இதே அதுதானே, கருவே அதுதானே அப்படின்னு நினச்சும் போது, சரி இதில் நாம என்ன ரோல் பண்ண போகிறோம், சரி ஹீரோ ரோல் பண்ண போகிறோம், அப்படி ஹீரோ மதர் ரோல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நம்ம கேரக்டர் என்ன அப்படின்னா, நீங்கள் அதில் செட்டிலாக இருப்பீங்க அப்படின்னா, ஓ அப்போ நானும் மௌனம் பேசியதவா அப்படின்னு பேசும்போது அதை சொல்லிட்டு இருந்தேன். ஸோ கதையும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. சில இடத்துல வந்து சில கதையோட சில விஷயங்கள் வந்து செட்டிலா தான் சைலண்டா இருக்கு. அதுதான் நிறைய பேரை பேச வச்சுக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி. சோ நிஜத்துல வந்து நீங்க கிருபா அப்படின்னு எடுத்தோம்னா எப்படி சைலண்டான பர்சனா இல்ல ஆக்டிவா இருப்பீங்களா? அது எங்க செட்ல கேட்டா தெரியும். நான் வந்து சைலண்ட் பர்சன் கிடையாது, நேர ஆப்போசிட் தான். கலகலன்னு எல்லார்கிட்டயுமே, ப்ரொடக்ஷன்ல இருந்து ப்ரொடக்ஷன் அங்க எல்லார்கிட்டயுமே, லைட் மேன் எல்லார்கிட்டயுமே கலகலன்னு தான் இருப்பேன். நானே இழுத்து வச்சு சண்டை போடுற ஆளு. அப்படி நான் சண்டை எல்லாம் போட மாட்டேன், சும்மா. நான் வந்து ஆக்சுவலா என்ன நினைச்சேன்னா, நீங்க ஆக்டிங்க்கு முன்னாடி வந்து ஒரு MNC கம்பெனில HR அப்படின்னு வந்து சொன்னீங்களா, சோ அதனால HR பயங்கர கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாலாம் இருப்பாங்க இல்லையா? அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ்லாம் பார்த்துருக்காங்க, அதுவும் இருக்கும். ஒர்க்குன்னு வந்தா வேற மாதிரி, இந்த டிசிப்ளினோட இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன் நான். அந்த டிசிப்ளின் என் கூட பேசுறவங்களும் என் கூட டிராவல் பண்றவங்களும் இருக்கணும், இங்கேயும் இண்டஸ்ட்ரியிலயும் சரி அப்படின்னு நினைப்பேன். ஒரு வார்த்தை கொடுத்து நான் இன்னைக்கு வர மாட்டேன், இன்னைக்கு இருக்க மாட்டேன் அப்படின்னா அதை பண்ண மாட்டேன். அதே நேரத்தில் திடீர்னு வந்து என்னோட ஆப்ஷன் சொல்ல மாட்டேன். அதே நேரத்தில் இந்த டைமிங்ல என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, நான் ஆக்சுவலி அன்னெசரி நம்ம எதுவும் பண்ண போறோம். அந்த மாதிரி என்கிட்ட நீங்களும் இருக்கணும்னு எதிர்பார்ப்பேன் நான். இல்லைன்னா கொஞ்சம் ரக்கிட்டு தான் நாங்களும். ஓகே. ஸோ எஸ், இப்போ 40+ அப்படின்னு நீங்க சொல்லும் போது அந்த ஆக்டிங்ல வந்து அம்மா கேரக்டர் தான் வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து வந்திருக்கு. பட் என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா, ஏன்னா எனக்கு இந்த கேரக்டர்ஸே தொடர்ந்து தரீங்க அப்படிங்கிற மாதிரி எதுவும் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இல்ல, ஐ லவ் திஸ் கேரக்டர். சி, என்னை விட வயசானவங்க, என்னை விட பெரியவங்களா இருந்தாலுமே லைட்மேன்ஸ்ல அம்மா அம்மான்னு கூப்பிடும்போது அந்த அம்மாவுக்கு ஒரு அழகு இருக்கு தெரியுமா. ஐ லவ் இட். எனக்கு நான் இங்க வந்து மேடம்னு கூப்பிடுவாங்க, அக்கான்னு கூப்பிடுவாங்க, அம்மான்னு கூப்பிடுங்களேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. கேட்டே வாங்குவேன் நான், அம்மான்னு கூப்பிடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அது பிடிக்கும். ஓகே. ஸோ உங்க லைஃப்ல வந்து ஒரு இன்ஸ்பைரிங்கான லேடி அப்படின்னா யார் சொல்வீங்க? நான் தான் இன்ஸ்பைரிங் லேடி. என்னை கண்ணாடி பார்த்துட்டு, பரவாயில்ல கிருபா நீ எவ்வளவு தூரம் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு, யுவாது அப்படின்னு சொல்லிட்டு, இதே மாதிரி போன தடவை நீ விட்டுட்டு வந்தது, போன தடவை நீ இதை செஞ்சுட்ட, இந்த தடவை நீ ஏன் லேகிங்கா இருக்க, அது மாதிரி செய்யி அப்படின்றது என்னோட பேக் ரியல் லைஃப் எல்லாம் நான் வந்து திங்க் பண்ணி பார்த்துட்டு, நான் தான் அப்படின்றது எனக்கு நானே கொடுக்குற மோட்டிவேஷன். அதுதான். இவங்கள மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரையுமே வந்து சொல்ல முடியாது.
பட் அவங்க கிட்ட இருக்கிற சில கேரக்டர்ஸ் நம்ம அப்சர்வ் பண்ணி இதை டெவலப் பண்ணணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு சொன்னோம்னா, யார்கிட்டலாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டலாம் கன்சிஸ்டன்சி எனக்கு கிட்ட கிடையாது. அந்த கன்சிஸ்டன்சி நான் வந்து டெவலப் பண்ணணும்னு நினைப்பேன். பிளானிங் அது வந்து என்கிட்ட கொஞ்சம் லேகிங். அது ஸோ இது வந்து நான் பிளான் அது கொஞ்சம் கரெக்டா இருக்கணும்னு நினைப்பேன். ஸோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி தான் என்னோட பெரிய ட்ராபேக்னு சொல்லலாம். ஸோ அந்த ஏன்னா அது ஒரு விஷயம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதை தொடர்ந்து முடிக்கிற வரைக்கும் அந்த இதை விடக்கூடாது அப்படின்னு நினைப்பேன், ஆனா செய்ய மாட்டேன். அதை யார் பண்றாங்களோ அவங்க என்ன இன்ஸ்பயர் ஆகுது. அது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரு, நான் நேம்டு பர்சன் சொல்லணும்னா யாருன்னு எனக்கு தெரியல, சட்டுன்னு ஞாபகம் வரல. பட் நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க கண்ணாடி பார்த்து என்னை நானே வந்து மோட்டிவேட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கண்ணாடி பார்த்து பேசிக்கிறது அப்படிங்கிறது வேற, பட் நம்ம நாமே இன்ஸ்பிரேஷனா எடுக்கிறதுக்கு அப்படிங்கிறது ஒரு பின்னாடி கண்டிப்பா ஒரு ஜேர்னி இருக்கும் இல்லையா? அதுல ஸ்ட்ரகிளும் இருக்கலாம், இல்ல பாசிட்டிவான விஷயங்களும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஜேர்னி வந்து என்னது? எந்த ஒரு விஷயம் வந்து இப்போ எனக்கு நானே இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு உங்களை சொல்ல வச்சது? ஐம் அ சிங்கிள் பேரண்ட் பாஸ்ட் 17 years. 3 குழந்தைகளை வச்சுக்கிட்டு தான் நான் வந்து ஐ ஸ்டார்டட் மை லைஃப். வென் ஐ ஸ்டார்ட் மை சிங்கிள் ஆஃப் மை லைஃப் அப்படின்னும் போது அப்போல்லாம் நான் வந்து படிக்கல, வெறும் 10th standard தான். வெளியில வந்ததுக்கு அப்புறமா 3 குழந்தைகளை கூட்டிட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா எம்பிஏ எக்கனாமிக்ஸ் முடித்தேன். அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டே ஹெச்ஆர் எம்ஏ எக்கனாமிக்ஸ் ஹெச்ஆர் பண்ணேன். அப்புறம் டிப்ளமா ஹெச்ஆர் பண்ணேன். ஸோ இந்த வேலைக்கு இடையில பல பசங்களையும் படிக்க வச்சு நானும் படிச்சு ஐ வாஸ் ஒர்க் இன் எம்என்சி கம்பெனி ஹிரானந்தானியில் ஒர்க் பண்ணேன். அப்புறம் தென் ஐ ஸ்டார்டட் மை ஓன் கேரியர். அப்புறம் ஆச்சியில் ஒர்க் பண்ணேன், ஆச்சி மசாலாவில் ஐம் த ஹெட் ஆஃப் த டீம். ஸோ இந்த மாதிரி நிறைய இதில் ஒரு நேம்டு கம்பெனியில் ஐ லெஃப்ட் மை ஃபுட் பிரிண்ட். கிருபா இருந்தால் செஞ்சா அப்படின்ற மாதிரியான ஒரு, ஸோ அந்த மாதிரியான ஒரு சிங்கிள் பேரண்டாக இருந்து 3 குழந்தைய வந்து என்னையும் நானும் டெவலப் பண்ணதுக்கு ஒரு அது நான் எனக்கு போயிட்டு நான் சிங்கிள் பேரண்ட் இது வரைக்கும் நான் யார்ட்டையும் சொன்ன கிடையாது. இது வரைக்கும்னா ஆஃப்டர் என் பசங்களாம் க்ரோன் அப் ஆன அப்புறம் தான் நான் சொன்னேன். நான் அது வரைக்கும் நான் வந்து யார்கிட்டையும் போயிட்டு நான் எனக்கு என் வீட்டுக்கார சப்போர்ட் கிடையாது, எனக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்றதெல்லாம் யார்கிட்டையும் நான் கேட்ட கிடையாது. நான் ஒர்க் பண்ணுறேன், வேலை கொடு, ஒர்க் பண்ணுறேன், எனக்கு பேமெண்ட் கொடு, இப்படின்ற மாதிரி தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஒரு கட்ஸ். பட் நீங்க சொல்லும் போது உண்மையாலுமே இன்ஸ்பிரேஷனான ஒரு விஷயமா இருக்கு. ஒரு 10th தான் முடிச்சேன், அதுக்கப்புறம் எம்பிஏ படிச்சு இவ்வளோ பெரிய நிறுவனங்கள்ல வேலை பார்த்து 3 குழந்தைகளை வளர்த்தேன் சிங்கிள் பேரண்ட் அப்படிங்கிறது ஸோ ரியலி ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல எதுவும் கஷ்டம் இருந்திருக்கா 3 பசங்களை வளர்க்கணும் அப்படிங்கும் போது? கஷ்டமா நான் அதை எடுத்துக்கல. கஷ்டம் நினைச்சா அதான் சொல்றேன்ல, ஒரு சின்ன விஷயத்த நம்ம இப்படி பார்த்தா நமக்கு வந்து பெருசா தெரியும், இப்படி பார்த்தனா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரியும் நமக்கு. ஸோ அந்த மாதிரிதான் நடத்த. ஆமா, எனக்கு என்னன்னா, எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, சொல்ற ஒரு எல்லா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு சொல்ற ஒரு விஷயம் தான், என் பசங்களுக்கும் சொல்ல ஒரு விஷயம் தான். கல்யாணம் ஆச்சு அப்படின்னா நீங்க 2 பேரும் சண்டை போடுவீங்களா மாட்டீங்களா அப்படின்றதுலாம் தெரியாது. ஆனா உங்களை நம்பி ஒரு குழந்தை அப்படின்னு வந்ததுக்கு அப்புறமா யூ போத் ஆர் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனா எங்கேயுமே வந்து மேல் வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இருக்காங்க, ஆனா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து லேடிஸ் தான் வந்து குழந்தைங்களை கேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த இது வந்து குழந்தைங்களுக்கு அந்த ஒரு பெயின் கொடுக்காதுங்க. ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் என் ஹஸ்பண்ட் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படின்னோடனே என் பிள்ளைங்களுக்கு என்னாலையும் அப்படி இருக்கக்கூடாது. என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல எஜுகேஷன் நல்லா கொடுக்கணும், நல்ல ஒரு லைஃப் கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து அந்த ஃபோக்கஸ்ல தான் இருந்தேன். அதுக்கு இந்த காசு பத்துமா, இன்னைக்கு இந்த மாசம் 20,000 ரூபாய் நான் சம்பாதிச்சேன்னா அந்த டயத்துல ஃபர்ஸ்ட் என்னோட சேலரி வந்து 3,000 தான். இது போதுமா அப்படின்னு நினைச்சேன்னா இல்ல, ஏதாவது சம்பாதிக்கணும், வேற ஏதாவது பார்க்கணும். அப்புறம் 5,000 ரூபாய், அப்புறம் 7,000 ரூபாய், அப்படியே ஒவ்வொரு மந்த்தும் எனக்கு நானே கோல் வச்சு டார்கெட் பண்ணி மூவ் பண்ணுவேன். என்ன பண்ணலாம், அடுத்தது என்ன பண்ணலாம், அப்படியே மூவ் பண்ணுவேன் நான். ஸோ என் பசங்களை வந்து லக்ஸரியா கொஞ்சம் ஸ்மைலோட, அவங்க எப்பவுமே அப்பா இல்லை அப்படின்ற அந்த ஃபீல் இல்லாம ஹாப்பி. அவங்களுக்கு என்ன வேணும் அந்த டயத்துல, நல்ல எஜுகேஷன் வேணும், நல்ல பிளே பண்றதுக்கு அந்த ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் வேணும். ஸோ இவங்க வந்து எங்க ஹஸ்பண்ட் வந்து தண்ணி அடிச்சுட்டு வந்து சண்டை போட்டு அந்த ஒரு அட்மாஸ்பியர் கொடுக்க கூடாது அப்படின்றதுக்காகவே நான் வந்து என்னைய நான் டெவலப் பண்ணிட்டு என் பிள்ளைங்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு என்னைய நான் க்ரூம் பண்ணேன். நீங்க சொன்னீங்க பசங்க சின்ன பசங்களா இருந்த போது அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்களும் வளர்ந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு புரிதல் வரும் இல்லையா? ஸோ அப்ப என்ன சொன்னாங்க, இல்ல எந்த ஒரு தருணம் வந்து உங்களுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்துச்சு?
என் பசங்களை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அந்த பிகினிங்ல என்ன பண்ணேன்னா ஸ்கூல் ஃபீஸ்ன்றதுல ரொம்ப கான்சென்ட்ரேஷன் ஆனேன். ஏன்னா ஸ்கூல் ஃபீஸ் நம்ம கட்டலை அப்படின்னா வெளியில நிக்க வச்சிருவாங்க பசங்க. அந்த ஒரு சுச்சுவேஷன் கொடுக்குறான்றதுக்காக அந்த 1 இயர் ஃபீஸை நான் வந்து என்ன பண்ணுவேன்னா முதல்ல கடன் வாங்கிடுவேன். கடன் வாங்கி பிள்ளைங்களுக்கு அந்த அசிங்கம் கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஸ்கூல்ல கட்டிடுவேன். நான் வந்து லோன் பே பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நான் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு டயத்துல வந்து என்னால பண்ண முடியல. ஒரு இயர்ல பண்ண முடியல. என் பொண்ணு வெளியில எல்லாம் நின்று இருந்திருக்கா, அது எனக்கு தெரியவே தெரியாது. இன்னொரு குழந்தை வந்து சொல்லும் போதுதான், இல்லையே நீ கஷ்டப்படுறமா, நான் எப்படிமா உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கஷ்டத்தை கூட என்கிட்ட சொல்லாம அவங்க அதை கேரி ஃபார்வர்ட். ஸோ அதுதான் அந்த மாதிரி நிறைய விஷயம். நான் வந்து ஒர்க் போயிட்டு வந்துட்டேன்னா டிவி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நான் வந்துட்டேன்னொன்னே இல்லடா தலை வலிக்குது அம்மா கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன்னா நான் பாட்டுக்கு படுத்துருவேன். அவங்கள எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா அவங்களே சவுண்டு கம்மி பண்ணிட்டு ஃபேனை பெருசா வச்சுட்டு எனக்கு போர்வை போத்தி விட்டு தலைன்னு எடுத்து அடியில தலையில வச்சு இந்த மாதிரி கேரிங்லாம் 8th 9th 10th அந்த டைம்ல. ஸோ நான் 2nd 4th 6th அந்த ஏஜ்ல பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்தேன். ஸோ அதுல இருந்து என்னையே அவங்க கேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனால தே ஆர் மை பேக். ஸோ கண்டிப்பா ஒரு பிளெஸ்ஸிங்கான ஒரு விஷயம் தான் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவங்க எல்லாருமே உங்களை வந்து பேம்பர் பண்ணி உங்களுக்கு உங்க சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு கஷ்டம் கொடுக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்களுக்கு நான் கஷ்டம் கொடுக்கூடாது, நான் நினைச்சு கஷ்டம் கொடுக்க கூடாது. அவங்க கேட்கறது வாங்க பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன நான் டெவலப் பண்ணேன். கரெக்ட். ஸோ நீங்க வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுல எந்த ஒரு ஃபுட்டு வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க? மோர் குழம்பு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. வடை போட்டு மோர் குழம்பு ரொம்ப பிடிக்கும். சாம்பார் ரொம்ப பிடிக்கும். சோ அது விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு பிடிச்ச டிஷ் அப்படின்னா அதுதான். நான் வெஜ் தாங்க. நான் அவங்களுக்கு நான்வெஜ் செஞ்சு கொடுப்பேன். பட் நான் வெஜ் தானே. இப்ப நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க மம்மி சின்ன திரையில நிறைய மம்மி கேரக்டர்ஸ் அம்மா கேரக்டர்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் பெரிய திரையிலயும் வந்து சில கதாபாத்திரங்கள் வந்து உங்களுக்கு அம்மா கேரக்டர்ஸாவே வருது. பட் உங்களுக்கு சின்ன திரை பெரிய திரை பண்றதுல என்ன வித்தியாசம் வந்து நீங்க நினைக்கிறீங்க? சின்ன திரைன்னும் போது இப்போ வந்து ஒரு எனக்கு நியூ ப்ராஜெக்ட் வருது அப்படின்னா எனக்கு நியூ ஃபேமிலி வர மாதிரி. குறைஞ்சது ஒரு 1.5 வருஷமா அவங்களோட நம்ம ஜேர்னி பண்ணுவோம். கண்டிப்பா இல்லையா? இப்போ இங்க இருக்கிறவங்களா என்னை மம்மி அப்படின்னு கூப்பிடுறாங்கன்னா மம்மியோட குவாலிட்டி தெரியும், மம்மியோட மனசு தெரியும், மம்மியோட குணம் தெரியும், அவங்க என்ன மாதிரி பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும். அது வந்து ஒரு 1.5 years எப்படியும் டிராவல் ஆகும். ஆனா பெரிய திரை போகும்போது எல்லாருமே மோஸ்ட்லி புதுசா தான் நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ அங்க மேடம் அங்க டிசிப்ளின் அப்படின்ற மாதிரியான ஒரு இதுல நம்ம வந்து இந்த டிஃபரன்ஸ் தான் நாங்க பார்ப்பேன் நான். ஸோ எனக்கு ஃபேமிலி அட்டாச் ரொம்ப பிடிக்கும். நல்ல சின்ன திரையை ப்ரிஃபர்ட். இது வந்து இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா?